வீணா போன பாகிஸ்தான் இவ்வளவு காலமும் நாடு அப்படிங்கிற மாதிரி சுத்தி வந்ததுக்கு ஒரே காரணம் தான். இந்தியா, ரஷ்யாவோட உறவு அதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறக்காக அமெரிக்கா பெரும்பாலான நாட்கள் பாகிஸ்தானை விட்டுச்சு, வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆப்கான்ல ரஷ்யாவோட ஃபுட் பிரிண்ட்ஸை தூக்கி வீசணுங்கிறக்காக பெரும்பாலான நாட்கள் விட்டுச்சு, வளர்த்து தொலைச்சுச்சு. அதுக்கடுத்து தன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆப்கானிஸ்தான்ல பலமா இருக்கணுங்கிறக்காக அதே கருமம். பெரும்பாலான நாட்கள்ல விட்டுச்சு, வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி விட்டு வளர்த்து கடைசியில இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம், அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி விட்டு விட்டு வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சீனா தான் டார்கெட்டு, இந்தியா தான் நமக்கு தேவை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தப்ப பாகிஸ்தானை விட்டுட்டாய்ங்க. அதே காலகட்டத்துல ஆப்கானிஸ்தான்ல பெட்டி படிக்கைலாம் கட்டிட்டு கிளம்பிட்டாய்ங்க. இப்ப இந்தியா தேவை ஜாஸ்தி. இந்தியாவுக்கு அடுத்த தேவை அப்படின்னா, ஆப்கான்ல உள்ள தாலிபான்கள வச்சே செஞ்சுக்கலாம். பாகிஸ்தான காட்டிலும் சிறப்பா சீனாவுக்கு எதிரா செய்யலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள். ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு செக் வைக்க பாகிஸ்தான நோக்கி போணும்ல. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட்ட இன்னொரு பாயிண்ட்ட வச்சு கண்ட்ரோல் பண்ற ஆட்கள் தான் நம்ம அண்ணன் அமெரிக்கா. ஆனா இந்த முறை பாகிஸ்தானுக்கு போல. ஏன் அப்படின்னா, ஆப்கான்ல உள்ள தாலிபான்களுக்கு செக் வைக்க அங்கேயே நிறைய பயலுக இருக்காங்க. அதுல முக்கியமான பிளேயர் அப்படின்னா, இந்த நார்தர்ன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். அந்த பயலுகள ஹோல்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயாச்சும் தாலிபான்கள் வாலாட்டினா, அவர்கள வளர்த்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல பில்டப் பண்ணி போறனால, பாகிஸ்தானோட தேவை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஏறக்குறைய 0வ நோக்கி ஏற்கனவே போயிருச்சு. இப்ப -1, 2, 3 அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த -1, 2 100 தொட்டோனே ஜோலி முடிச்சிடும். அந்த 100 தொடுறக்கான வேலைகளையும் அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டாங்கன்னா, பெரும் தலைவலி விட்டுச்சு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த பாகிஸ்தானுக்கு வீணா போன அண்ணன் அமெரிக்கா ஒரு காலகட்டத்துல அதாவது புஷ் ஆளும்போது என்ன பண்ணிட்டாய்ங்க, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல ஹோல்ட் எடுக்கணும். பர்வேஸ் முஷரஃப் பெரிய வீரன், சூரன் அப்படிங்கிற ஒரு நெனப்புல கொண்டு வந்து மேஜர் நான் நேட்டோ அலையன்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை குடுத்துட்டு போயிட்டாய்ங்க. அது என்ன பெரிய ஷீல்டா அப்படின்னு கேட்டா, அதன் மூலியமா பாகிஸ்தானுக்கு முக்கியமான சில டெக்னாலஜிகள் கிடைக்கும், ஆயுதங்கள் கிடைக்கும். ஆயுத சந்தைகள்ல இருந்து கட் ஆகாம அமெரிக்கா பார்த்துக்கும். அதுக்கடுத்து ஃபண்டுகள் கிடைக்கும். இந்த மாரி மேஜரான விஷயங்கள சொல்லிக்கிட்டே போலாம். சரிஞ்சு விழுந்துராம காப்பாத்துவான். அப்படி காப்பாத்தி எந்திரிச்சு நிக்கும்போது, ஆயுத சந்தைய ஓப்பன் பண்ணி விடுவான். ஆயுதத்த வச்சு பொழச்சுக்கிட்டாலும் சரி, ஆயுதத்த வச்சு கலவரம் பண்ணாலும் சரி, ஆயுதங்கள வச்சு வீணா போனாலும் சரி, அது அவன் தலையெழுத்து. ஆனா இந்த மாரி ஒரு பாலிசிய தூக்கிட்டு போய் பாகிஸ்தானுக்குள்ள போட்டார்கள். இன்ன வரைக்கும் பாகிஸ்தான்ல IMF லோன் அப்பப்ப கிளியர் ஆகுறதுக்கும் இதுவும் மேஜரான ஒரு காரணம். அதே மாரி பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள நோக்கி அமெரிக்கா அதாவது பிடுங்குறதுக்கு போகாம இருக்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் அந்தஸ்த தூக்கணும் அப்படின்னு அமெரிக்கர்கள் மத்தியில ஏற்கனவே ஒரு போர்க்கொடி, ஒரு வெறி. ஏன் அப்படின்னா, இரட்டை கோபுர தாக்குதல் இந்த பயலுகனால தான் நடந்துச்சு. செஞ்சவன பாதுகாத்ததே இந்த பையதான். இவன் ஊருக்குள்ள போய் தானே வேட்டையாடணும். அதுபோக ஒர்த்தே இல்லாதவனுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு குடுக்குறோம். டாலர்கள் செலவாகுது. இப்படி ஏகப்பட்ட புகைச்சல். இந்த அந்தஸ்த புடுங்குறதுக்கு ஏகப்பட்ட தாட்டி ட்ரை பண்ணாரு. ஆட்டோமேட்டிக்கா செனட்டு, காங்கிரஸ்ன்னு ஏதோ ஒரு முட்டுக்கட்ட வரும். ஏன் பாகிஸ்தானுக்கு அங்க ஆதரவு கொடிகட்டி பறக்குதா? இல்ல பாகிஸ்தான் லாபி செய்ற குழுக்கள் அங்க ரொம்ப ஆக்டிவா கிழிச்சு விட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. பாதி பேருக்கு பாகிஸ்தானுக்கு இந்த அந்தஸ்து வேணாம், புடுங்கி எறிஞ்சிறணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஜாஸ்தி. மீதி பாதி பேருக்கு என்ன அப்படின்னா, இல்ல இவன் நமக்கு ஏதோ ஒரு காலத்துல தேவைப்படுவான். ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் ஆப்கான். இதுக்கு நடுவுல ஆப்பரேட் பண்ண இந்த தேவை. சீனா கூட அங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு தேவைக்கு இவன் தேவை. 3 திசைகள்ல நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ ஜாஸ்தியாக்கணும். அப்படி இருக்கும்போது, அங்க நடுவுல இருக்கக்கூடிய இவன் நமக்கு தேவைதான். ஏற்கனவே இவ்வளவு காலம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த அந்தஸ்த புடுங்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்தார்கள். ஆனா இப்ப மீண்டும் அத பிடுங்கியே ஆகணும். அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் காலகட்டத்துல செஞ்சே ஆகணும்னு, அந்த பில்ல எடுத்துட்டு வரக்கூடியது ஒரே ஆசாமி தான். ட்ரம்ப்போட பிரச்சாரத்திலே இது பெரிய அளவுல ஈடுபட்டுச்சு. அதனால ட்ரம்ப்புமே பாகிஸ்தான ஒரு வெறுப்பா தான் பார்க்கிறார். ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானியர்களே நமக்கு ஆபத்து. ஒட்டுமொத்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் குடுக்கறது எங்க அப்டின்னா அங்க தான். ஆனா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உதாரணத்துக்கு அடைக்கலம் குடுக்குறான், நம்ம போய் வேட்டையாடலாம் அப்டின்னா அதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அடைக்கலம் குடுக்குறான், பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம் அப்டின்னு கேட்டா கத்தார் மாரி ஒரு லொகேஷனாவும் அது இல்ல. கத்தாருக்கு கேட்டுச்சு அழுதுருவாய்ங்க. ஏன்டா என்னதான் அல் ஜசீரா வச்சு வம்பிழுக்கிறோம் அப்டின்னாலும், திருப்பி இப்படியாடா வச்சு செய்வீங்க? அவன் கூட என்னைய ஒப்பிட்றீங்கடா.
உனக்கு மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எதுலயுமே பிரயோஜனம் இல்லாத இந்த பயலுகளை புடுங்கணும். முதல்ல அதன் மூலியமா நம்மளோட டாலர் மிச்சமாகும் அப்படிங்கிற லேபிள ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்த செலவுகளை கட் பண்றேன் அப்படிங்கிறது தான் முதல் டேக்லைனு. அதுலயும் வெட்டி செலவு, வீணா போன செலவ அமெரிக்கர்களோட வரி பணத்துல இருந்து செய்யவே மாட்டேங்கிறது தான் அவரோட டேக்லைனு. இத அமெரிக்கர்களும் விரும்புறார்கள். அதனால இந்த தடவை இவர்கள் கையும் ஓங்கி இருக்கு. இவர்கள் மனமும் பாகிஸ்தானை தூக்கி எறியணும். அந்த திசையை நோக்கி போறனால பாகிஸ்தான் கைய விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன? அமெரிக்காவோட ஃபண்ட் ஃப்ளோ கட் ஆகும். ஆயுத சந்தைகள்ல இவனுங்க செய்யற சேட்ட கட் ஆகும். இங்க ஆயுத சந்தை அப்படிங்கிறது பிளாக் மார்க்கெட் அக்சஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்ப பங்களாதேஷ்க்கு வண்டி ஏறி போனாங்களே பயிற்சி குடுக்குறேன்னு. அந்த மாரி உள்ளூருக்குள்ளேயே வண்டி ஏற போக முடியாதுங்கிறது தான் நிலைமை ஆயிப்போயிருக்கு. அதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் சுமூகமா, வேகமா நடக்கும். நடத்துறதுக்குன்னு 1 டசன் கூட்டம் தயாரா பாகிஸ்தானுக்கு உள்ளேயும், வெளியேயும் இருக்கு. அதனால அமெரிக்கா இறுதியா வச்சிருக்க கார்டு பாகிஸ்தான் சார்ந்து நான் நேட்டோ மெம்பர புடுங்கிருச்சு. அன்னை அமெரிக்கா வாழ்க்கையில செஞ்ச உருப்படியான காரியத்துல இதுவும் போய் சேர்ந்துருங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.